டெமோஸ்ட்ரேஷனுக்குள்ள போகலாம். ஸோ பவர் பிஐ இன்ஸ்டாலேஷனுடைய லிங்க் வந்து கூகுள் க்ரோமில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணி உங்களுடைய கூகுள் க்ரோமில் டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்டர் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் டவுன்லோட் ஃப்ரீன்னு ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்லேயே வந்துடும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்டில் இது ஃப்ரீ வேறு கொடுக்குறாங்க. ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து 2 பிட் இருக்குது, ஒன்று 32 பிட் இருக்குது, அதேமாதிரி 64 பிட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம மிஷின் வந்து இப்போது 64 பிட் யூஸ் பண்ணுறோம். அதனால் 64 பிட் மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெயிட் பண்ணுவோம், ரன்னிங்கில் இருக்குது. ஓகே, இன்னொரு 2 மினிட்ஸ் லெஃப்ட் இருக்குது. ஓகே, வெயிட் பண்ணுவோம். ஓகே, லெஸ் தேன் 1 மினிட் இருக்குது. வெயிட் பண்ணுவோம். ப்ராசஸ் ரன்னிங்கில் இருக்குது. ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ டவுன்லோட் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. ஓகே, வித்தின் 10 செகண்ட்ஸ். ஓகே, ஓகே, டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த EXE ஃபைலை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த பவர் பிஐ டெக்ஸ்டாப் செட்டப் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ரன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் விண்டோஸை. ப்ரெஸ் வந்து மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ப்ராசஸ் ரன்னிங்கில் இருக்குது. வெயிட் பண்ணுவோம். ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டாலேஷன் பண்ணனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நம்ம லாங்குவேஜ் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாலும் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது பேரெலாம் வந்துட்டு அந்த பேட்ச் ஃபைல்லாம் வந்து க்ரியேட் ஆகி இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிற கொஞ்சம் டிலே ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஓகே, ப்ராசஸ் ரன்னிங்கில் இருக்குது. வெயிட் பண்ணுவோம். கம்ப்யூட்டிங் ஸ்பேஸ் ரிக்யர்மெண்ட்ஸ். ஓகே, மினிமம் ஸ்பேஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ அக்ரிமெண்ட் எக்ஸப்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்துலாம். ஸோ பாத் பார்த்தீங்கன்னா சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் மைக்ரோசாஃப்ட் பவர் பிஐ டெஸ்க்டாப் கொடுத்துட்டு இன்கேஸ் பாத் மாற்றாலும் மாற்றிக்கலாம். கொடுத்து நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இன்ஸ்டால் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. வெயிட் பண்ணுவோம். ஓகே, இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு ரன்னிங்கில் இருக்குது. ஓகே,
ஓகே, நீங்கள் இன்ஸ்டலேஷன் பவர் பிஐ இன்ஸ்டலேஷன் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவு விண்டோஸ் 10 மிஷின்ஸில் வந்து ட்ரை பண்ணுங்கள். எல்லாம் வந்து அதில் வந்து நிறையா வந்து அப்டேட்டட் ஃபைல்ஸ்லாம் நிறையா இருக்கும். லோயர் மிஷினில் ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா டைம் கொஞ்சம் ஸ்லோவாகும், மிஷின்ஸ் ஸ்லோவாகும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் விண்டோஸ் 10 மிஷின்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஓகே, ப்ராசஸ் ரன்னிங்கில் இருக்குது, வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, வெயிட் பண்ணுவோம். ஃபஸ்ட் ஃபைல்ஸ் வந்து டெம்ப்ல ஸ்டோர் ஆகும், ஸ்டோர் ஆகி இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் ரன்னிங் ஆகும். ரன்னிங் ஆகி முடிச்சக்கப்புறம் அந்த ரிமூவிங் பேக்கப் ஃபைல்ஸ் வந்து டெலீட் ஆகும். ஸோ அதான் வந்து பவர் பிஐயில் வந்து முக்கியமான கான்செப்ட். இதில் இன்ஸ்டலேஷன் பொறுத்த வரைக்கும் சில வந்து பவர் பிஐ டெஸ்க்டாப்போட ஷார்ட்கட் வந்து இப்போது டெஸ்க்டாப்பில் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இன்னொன்று பவர் பிஐ டெஸ்க்டாப் இருக்குல்லையா, அது வந்து என்னுடைய EXE ஃபைல். இது நான் வந்து அதில் டவுன்லோட் பண்ணது வந்து டெஸ்க்டாப்பில் வச்சு கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போது பவர் பிஐ டெஸ்க்டாப்போட ஷார்ட்கட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த ரிமூவிங் பேக்கப் ஃபைல்ஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து டெம்ப் ஃபைலில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ ஸ்டோர் ஆகி இன்ஸ்டலேஷன் முடிஞ்சக்கப்புறம் அந்த டெம்ப் ஃபைல் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம டைம் டிலே ஆகுது, வெயிட் பண்ணுவோம். ஓகே, இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ லான்ச் மைக்ரோசாஃப்ட் பவர் பிஐ டெஸ்க்டாப் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுத்துலாம். இப்போது பவர் பிஐ டூல் வந்து இப்போ ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைன்னா நம்ம டெஸ்க்டாப்பில் பவர் பிஐ டெஸ்க்டாப் அப்படி இருக்கும், ஜஸ்ட் ஷார்ட்கட் இருக்கும், ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே இப்போது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். அந்த லான்ச் வந்து கிளிக் பண்ணல அப்படின்னா டெஸ்க்டாப்பில் இருக்க ஷார்ட்கட்டை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, பவர் பிஐ டூல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஜஸ்ட் கெட் ஸ்டார்டட், ஜஸ்ட் மட்டும் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து சைன்இன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட விஷ் தான் அது. ஸோ சைன்இன் பண்ணும்போது நமக்கு வந்து செக்யூரிட்டியாக இருக்கும். சேம் டைம் நம்ம அடிஷ்னல் டூல்ஸ் எதாவது வேணும் அப்படின்னா கூட நெட்லேருந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஓகே, ஓகே, இவ்வளோ சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.